الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. وقال أيضا: وَإِذَا قُرِئَ عَلَيْهِمُ الْقُرْآنُ لَا يَسْجُدُونَ. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளினால் நாம் உம்தத்து சாலிக் உம்தத்து நாசிக்குடைய கிதாபிலே கிதாபு தஹாரத்தை முடித்து கிதாபு சலாத்தினுடைய பாடங்களை வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பாடங்கள் சஜிதா சம்பந்தமாக சென்று கொண்டிருந்தன. ஆரம்பமாக சுஜூது சஹு, அதாவது தொழுகையிலே ஏற்படக்கூடிய மறதிக்காக செய்யப்படும் சஜிதாக்கள் என்பதாக அது சம்பந்தமாக பார்த்து கொண்டிருந்தோம். அதை தொடர்ந்து இரண்டு மூன்று பாடங்கள் முன்னால் சொல்லப்பட்டன, நடத்தப்பட்டன. இப்பொழுது அதே தொடரிலே ஃபஸ்லுன் என்று கிதாபுடைய ஆசிரியர் பிரித்து அடுத்து சில சஜிதாக்களை பற்றி சொல்ல வருகின்றார்கள். இதுவும் மிக முக்கியமான சஜிதாக்கள் தான். ஆனால் இது தொழுகைக்கு வெளியிலேயும் இருக்கும், தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும். சுஜூது சஹு என்பது தொழுகையில் மட்டும் செய்யப்படக்கூடிய சஜிதா. மறதிக்காக செய்யப்படக்கூடிய சஜிதா இருக்கின்றதே, அது தொழுகையில் மட்டும்தான் செய்யப்படும். அதேபோல் இன்னொரு வகையான சஜிதா என்று சொன்னோம், சுஜூது திலாவத், குர்ஆன் ஓதியதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சஜிதா. குர்ஆனிலே சஜிதாவுடைய ஆயத்துகள் வருகிறது, அந்த இடத்திலே சஜிதா செய்ய வேண்டும், சுன்னத்தாக்கப்படுகிறது. அந்த சஜிதாக்கள் தொழுகையிலேயும் செய்யப்படும், தொழுகைக்கு வெளியிலேயும் செய்யப்படும். இது ஒரு வகையான சஜிதா. மூன்றாவது ஒரு வகை சஜிதா இருக்கின்றது, சஜிதத்து ஷுக்ர் என்பதாக சொல்லுவோம். நன்றிக்காக செய்யப்படும் சஜிதா. ஏதாவது ஒரு நியாமத்தினுடைய நன்றிக்கு அடிப்படையில், வேற ஏதாவது நன்றியின் அடிப்படையில், அல்லது ஒரு நியாமத்து ஒரு அதாபை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான், அப்போ இந்த மாதிரி ஷுக்குர் நன்றி செலுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய சஜிதா இது தொழுகைக்கு வெளியில் மட்டும்தான் செய்யப்படும், தொழுகைக்குள்ளே செய்யக்கூடாது. ஆக ஒன்று தொழுகைக்கு உள்ளேயும் தொழுகைக்கு வெளியேயும் செய்யப்படக்கூடியது, ஒன்று தொழுகைக்கு உள்ளே மட்டும் செய்யப்படக்கூடியது, இன்னொன்று தொழுகைக்கு வெளியே மட்டும் செய்யப்படக்கூடியது. இப்பொழுது நாம் ஏற்கனவே பார்த்த பாடம் தொழுகைக்கு உள்ளே செய்யப்படக்கூடிய சஜிதாவான சுஜூது சஹுவை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் தொழுகைக்கு உள்ளேயும் தொழுகைக்கு வெளியேயும் செய்யப்படக்கூடிய சஜிதா திலாவத், சுஜூது திலாவத், அதாவது திலாவத்துடைய பாடம் 88, அதாவது சஜிதா திலாவத்துடைய பாடம். பாருங்க, திலாவத் மற்றும் ஷுக்குருடைய சஜிதாக்கள், பாடம் 88. திலாவத் மற்றும் ஷுக்குருடைய சஜிதாக்களை பற்றி தான் என்ன செய்ய போறோம், நாம இங்க பார்க்க போறோம். 88வது பாடம் திலாவத் மற்றும் ஷுக்ருடைய சஜிதாக்கள். அதாவது குர்ஆன் ஓதுனா, குர்ஆன்ல சஜிதாவுடைய ஆயத்துக்களை ஓதினா அதற்காக செய்யப்படக்கூடிய சஜிதாக்களும், இன்னும் ஷுக்ருடைய, அதாவது நன்றி செலுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய சஜிதா, இது பற்றி தான் இங்க பார்க்க போறோம். பாடத்தை பாருங்க. அதாவது பாடம் 88 ஃபஸ்லுன், அந்த கிதாபுல ஆசிரியர் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்லுன், அதாவது சுஜூது திலாவத்தி, அதாவது சுஜூது திலாவத், குர்ஆன் உடைய ஆயத்துக்கள், சஜிதாவுடைய ஆயத்துக்கள் ஓதப்பட்டால் செய்யப்படக்கூடிய சஜிதாக்கள். ஆயாத்து சுஜூதி, சுஜூதுகளுடைய ஆயத்துகள். குர்ஆன்ல எத்தனை விதமான ஆயத்துகள் வருது, சஜிதா சம்பந்தமான ஆயத்துகள், அவைகளை பற்றி என்ன செய்யப்படுது, இந்த பாடத்துல சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் அதை என்னென்ன ஆயத்துகள் வருது என்பதை கூட நாம் என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்காக கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றோம். ஆயத்துடைய சூறாவின் பேர், சூறாவுடைய அந்த ஆயத்துடைய நம்பர், அதே போல அந்த ஆயத்தையும் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை உங்களுக்காக ஓதி காண்பிப்போம். சஜிதாவின் ஆயத்துகளும் அதன் முறையும், சஜிதாவுடைய ஆயத்துகள், அதே மாதிரி சஜிதா செய்யக்கூடிய முறைகள் என்ன, இமாமுக்கு பின்னாடி இருந்தா எப்படி, அல்லது தொழுகையில் இருந்தா எப்படி, தொழுகைக்கு வெளியில் இருந்தா எப்படி, இமாமாக இருந்தால் என்ன சட்டம், முன்ஃபரிதாக தனியாக தொழக்கூடியவராக இருந்தால், அல்லது மமூமாக இருக்கிறார் அல்லது மஸ்பூக்காக இருக்கிறார், இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது அல்லவா. இது விஷயத்தை தான் இங்க இங்க பேச போறோம், பார்ப்போம். இங்க அதாவது என்ன சொல்ல வராங்கங்கிற விஷயத்தை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அதாவது
முதல்ல பாடத்துடைய சுருக்கத்தை பார்த்துட்டு நம்ம உள்ள போறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. முதலாவது ஃபர்ஸ்ட் லோன் ஃபி சுஜூதி திலாவத்தி வ ஷுக்ரி, அதாவது சஜிதா திலாவத், குரானுடைய ஆயத்துகள் சஜிதாவுடைய ஆயத்துகள் ஓதினால் அதற்காக செய்யப்படக்கூடிய சஜிதாக்கள், இன்னும் ஷுக்ருடைய சஜிதாக்கள். ஷுக்ருடைய சஜிதாக்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் காண்போம். இங்க என்ன சொல்றோம்? முதல்ல சஜிதா திலாவத் என்பது சட்டம் என்ன, சுஜூது சஹு என்பது சுன்னத் என்பதாக சொன்னோம். அதே போல சஜிதா திலாவத், திலாவத்திற்காக குரான்ல சஜிதாவுடைய ஆயத்துகள் ஓதியதற்காக செய்யப்படக்கூடிய சஜிதாக்கள், இதனுடைய சட்டம் என்ன? சுன்னத். அது சுன்னத்தாக இருக்கிறது. யாருக்கு? அதாவது அதை ஓதக்கூடியவருக்கு. முதல்ல அந்த ஆயத்தை ஓதக்கூடியவருக்கு சுன்னத்து. ரெண்டாவது, ரெண்டு வகையான கேட்டல் இருக்கு. ஒன்று இருக்குது கவனமாக காது தாழ்த்தி கேட்பது ஒன்று, இன்னொன்று எதேச்சையாக தானாக வந்து விழுவது, அப்படி மேம்போக்கா கேட்கறது. அப்போ காது தாழ்த்தி கேட்கக்கூடியவங்களுக்கு பேரு முஸ்தமி என்பதாக சொல்லுவாங்க. இஸ்தம, அதாவது தன்னுடைய காதை தாழ்த்தி கவனமாக கேட்பது. சாமி அப்படின்னா என்ன? சாதாரணமாக கேட்கக்கூடிய, அது காதில் தன்னாக வந்து விழுந்தாலும் சரி, அவங்களுக்கும் சாமி தான் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ யாருக்கெல்லாம் சுன்னத்து அப்படின்னா, ஓதக்கூடியவருக்கு சுன்னத், அதே போல் காது தாழ்த்தி கேட்கக்கூடியவருக்கு சுன்னத், அதே போல் சாதாரணமாக கேட்கிறவருக்கும் சுன்னத்தாக இருக்குது. சஜிதாவுடைய ஆயத்தை கேட்டாலோ அல்லது ஓதினாலோ அல்லது செவிதாழ்த்தினாலோ அதற்காக சஜிதா செய்வது சுன்னத்தாக இருக்கு. சரி, இப்ப யாரெல்லாம் முசல்லி தொழக்கூடியவர் சஜிதா செய்வார், தனியாக தொழக்கூடியவர் அவர் சஜிதா செய்வார், இமாமா இருக்கிறாரு அவரும், அதாவது தனியா தொழக்கூடியவராக இருந்தாலும் சரி இமாமாக இருந்தாலும் சரி தான் ஓதின கிராத்திற்கு சஜிதா செய்யும். பாருங்க, நல்லா கவனிங்க. இமாம் தான் ஓதிய அந்த சஜிதாவுடைய ஆயத்திற்கு சஜிதா செய்ய வேண்டும். தனியாக தொழக்கூடியவர் தான் ஓதிய அந்த சஜிதாவுடைய ஆயத்திற்கு சஜிதா செய்வார். சரி, இப்ப இந்த ரெண்டு பேரும், யார் ஒருத்தர் தனியா தொழுகிறவரு, இன்னொரு இமாம், இந்த ரெண்டு பேரும் இமாமும் அல்லது தனியா தொழக்கூடியவரும் அவர்கள் அல்லாத வேறொருடைய கிராத்திற்கு சஜிதா செய்தால் தொழுகை பாத்திலாகிவிடும். அப்ப இந்த தனியா தொழுகிறவரு, அதே மாதிரி இமாமும் தொழுகையில் இருக்கிறார், தொழுது கொண்டு இருக்கிறார். அப்படிதானே இமாம் சொல்லுவோம். ஒரு இமாமுங்கிறவரு தொலைவித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு இமாமா இருக்கிறார். அந்த இமாமும் சரி தனியாக தொழக்கூடியவரும் சரி அவர்கள் அல்லாத வேறொருத்தருடைய கிராத்துக்காக வேண்டி சஜிதா செய்வார்களே, ஆனால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். இந்த தொழுகை பாத்திலாகிவிடும். அத விஷயம். சரி, மாமுமா இருக்கார், இமாமை பின்பற்றி தொழுகிறார், அவர் யாருக்கெல்லாம் சஜிதா செய்வார்? அவர் யாருடைய, அதாவது யாருக்கெல்லாம் என்றால் யாருடைய ஓதுதலுக்கெல்லாம் சஜிதா செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது மாமுமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய இமாமுடைய கிராத்திற்கு இமாமோடு சஜிதா செய்வார். எல்லாம் கவனிச்சுக்கணும். மாமுமா இருக்கக்கூடியவர், அதாவது ஒரு இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர் எதற்காக சஜிதா செய்வாரு? அந்த இமாமுடைய கிராத்திற்காக சஜிதா செய்வாரு. ஆனா இமாமுடைய கிராத்திற்கும் எப்படி? இமாமுடன் சேர்ந்து செய்வார். இமாம் அந்த கிராத்தை ஓதி சஜிதா செய்யலன்னு சொன்னா இவர் மட்டும் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப இமாம் செய்தால் இமாமுடன் சேர்ந்து செய்வார். சரி, அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பாருங்க. மாமுமா தொழக்கூடியவர் தன்னுடைய கிராத்துக்கு சஜிதா செய்கிறார். தன்னுடைய கிராத்துக்குன்னா இமாமோட தொழுதுட்டு இருக்காரு, இவர் தானா சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுனாரு, அதுக்காக சஜிதா செஞ்சார். அல்லது அவருடைய இமாம் அல்லாத வேறொருத்தருக்காக சஜிதா செஞ்சார். அவருடைய இமாம் அல்லாத வேற ஒருத்தருக்காக சஜிதா செஞ்சார், அவருடைய இமாம் அல்லாத. மூணாவது, தன் அல்லாத வேற ஒருத்தருக்கு. ஒன்னுக்கு இமாம் அல்லாத வேற இமாமா இருக்கலாம், வேற ஆளுக்கெல்லாம் இருக்கலாம். அது அடுத்து தான் அல்லாத ஒருத்தருக்கு, வயிறு இமாமினா அவருடைய இமாம் அல்லாத வேற இமாமும் வேற ஒருத்தர் என்ன செய்யறாரு? தொலை வச்சு கொண்டிருக்காரு, அவர் ஓதுறதுக்கு சஜிதா செய்யறாரு. இவர் இங்க தொழுதுட்டு இருக்காரு, அங்க எங்கேயோ காதுல கேட்டதுக்கு அந்த இமாம் தொலை வச்சதுக்கு இவர் சஜிதா செய்ய. அல்லது தான் அல்லாத ஒருத்தர் ஓதினார், ஒரு இமாமுன்னு இல்லை, சாதாரண ஒரு மனிதர், அவங்க வந்து குரான் ஓதிட்டு இருக்காரு, எதையோ ஓதிட்டு இருக்காரு, சஜிதாவுடைய ஆயத்தை கேட்கிறாரு. யாரு? மமுமா இருக்கக்கூடியவர், இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர் சஜிதா செய்யறார். அல்லது இமாம் ஓதி என்ன செஞ்சாரு? சஜிதா சஹு செஞ்சாரு, சாரி இமாம் ஓதி சஜிதா திலாவத் செய்தார், இவர் என்ன செய்யறாரு? அவரோடு செய்யாமல் பின்தங்கி நிற்கிறார். இந்த 4 நிலையிலேயும் தொழுகை பாத்திலாக. அப்போ ஒரு மாமுமாக தொழக்கூடியவர் தான் ஓதிய கிராத்திற்கு சஜிதா செய்தாலோ, அல்லது தன்னுடைய இமாம் அல்லாத வேறு இமாமுடைய கிராத்திற்கு சஜிதா செய்தாலோ, அல்லது வேறு ஒரு நபருடைய கிராத்திற்கு சஜிதா செய்தாலோ, அல்லது தன்னுடைய இமாம் ஓதக்கூடிய அந்த கிராத்திற்கு இமாம் சஜிதா செய்யும் நிலையிலே இவர் சஜிதா செய்யாமல் பின்தங்கினாலோ தொழுகை முறிந்துவிடும், பாத்திலாகிவிடும். புரிஞ்சுங்களா? இது சஜிதாவுடைய ஒரு சில சட்டங்களை பார்த்தோம்.
இப்ப சஜிதாவுடைய ஆயத்துக்கள் என்று எடுத்துக்கொண்டால் குர்ஆன்ல 14 ஆயத்துக்கள் வருது. சஜிதாவுடைய ஆயத்துகள் 14 வருது. அதுல ஹஜ்ஜில மட்டும் 2 ஆயத்துகள். இப்போ அதல்லாத ஹஜ் அல்லாத மற்றதுல 12. இப்போ ஹஜ்ஜில மட்டும் எத்தனை ஆயத்துகள்? 2 ஆயத்துகள் வருது. ஹஜ் இல்லாத மற்றதுக்கு 12. மொத்தம் 14 ஆயிடுச்சு. மொத்தம் 14. சரி. இதுல சாதுங்கிற சூறால வரக்கூடிய சஜிதா ஏன்னு சொன்னா அது மற்ற மதுஹப்ல உதாரணமா ஹனஃபியாக்கள்ல அதுக்கு சஜிதா செய்வாங்க, மாலிக்கியாக்களையும் செய்வாங்க. அப்ப அந்த சஜிதா இருக்குத சாதுங்கிற சூறால வரக்கூடிய அந்த சஜிதா அதுக்கு அது சுக்ருடைய சஜிதாவா இருக்கு. அது நன்றி செலுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய சஜிதா தானே ஒழிய அது தொழுகையில் செய்யப்படக்கூடிய சஜிதா கிடையாது. அது சஜிதா திலாவத் கிடையாது. அதனால அதை தொழுகைக்கு வெளியில தான் செய்யப்படும். சரிங்களா? இப்ப அதை வேணுமென்றே எனது தொழுகையில செஞ்சாருன்னு சொன்னா தொழுகை பாத்திராய். சாதுடைய சஜிதாவை சாதுல வரக்கூடிய அந்த ஆயத்தை ஓதி சஜிதா செஞ்சார், சஜிதா திலாவத், அதாவது சஜிதா அதற்கு செஞ்சாருன்னு சொன்னா அவர் என்ன ஆயிரும்? அவருடைய தொழுகை என்ன ஆயிரும்? பாத்தில் ஆகிவிடும். வேணுமென்றே செஞ்சு. இப்போ சூரத்து சாதுல வரக்கூடிய 24வது ஆயத், அந்த ஆயத்து என்னன்னு சொன்னா قال لقد ظلمك بسؤال نعجتك الى نعاجه وان كثيرا من الخلطاء ليبغي بعضهم على بعض إلا الذين آمنوا وعملوا الصالحات وقليل ما هم وظن داود أنما فتناه فاستغفر ربه وخر راكعا وأناب. இந்த 24வது ஆயத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல வருது. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது இதற்கு நிச்சயமாக நாம் தாவூதை சோதனைக்குள்ளாக்கி விட்டோம் என்று தாவூத் எண்ணி தன் இறைவனிடம் தன் குற்றத்தை மன்னிக்கும்படி கோரி சிரம்பணிந்து வணங்கி தன் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் என்ற அந்த ஆயத். அப்ப இது சஜிதாவுடைய ஆயத் என்பதாக சில மதுஹபில வைத்திருக்கின்றார்கள். அதனால ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் சரி, மாலிக்கியாக்கள்கிட்டையும் இது சஜிதாவுடைய ஆயத். இது சஜிதா திலாவத்திற்கு செய்ய வேண்டும். அவங்கள்ட்ட ஹஜ்ஜில் ஒண்ணுதான் செய்யுது. ஆனா நம்மள்ட்ட என்னன்னு சொன்னா ஹஜ்ஜில் 2 ஆயத்து, இந்த சாதுல வரக்கூடிய சஜிதா இருக்குது. இது சஜிதத்து ஷுக்குர், நன்றிக்காக செலுத்தப்படக்கூடிய. ஏன்னா அங்க அல்லாஹ் மன்னிச்சான். அதான் அல்லாஹ் அவருடைய பாவங்களை ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சுங்கிற அந்த ஷுக்குர்ல என்ன செய்யறாங்க? நன்றி செலுத்துறாங்க. அதனால என்னது அந்த சாதுரிய சஜிதா இருக்குது. இது நம்ம என்ன செய்யக்கூடாது? சஜிதா திலாவத்துல கிடையாது. ஆனா ஷுக்குருக்காக செய்யப்படும். இதை வேணும்னே ஒருத்தர் தொழுகையில செஞ்சுட்டாருன்னு சொன்னா தொழுகை பாத்திலா. சரி. அப்போ தொழுகையில ஒருத்தர் சஜிதா செய்யறாரு, எப்படி செய்வாரு? அல்லாஹு அக்பர் நினைச்சுவாரு, தக்பீர் சொல்வார். எதுக்காக வேண்டி? சுஜூதுக்காக வேண்டி தக்பீர் சொல்லிக்கொண்டே செல்வார். என்ன இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அதாவது இப்போ தக்பீர் கேட்டுட்டோம். அதாவது உதாரணமா தொழுகையில் ஒருத்தர் சஜிதாக்கு போறா இருந்தா என்ன விஷயங்கள் இருக்கும்னு சொன்னோம்? 2 விஷயம். அதாவது ஒன்று அவர் சஜிதாக்கு போறதுக்காக வேண்டி ஒரு தக்பீர் சொல்றது சுன்னத். அதே மாதிரி தக்பீர் சஜிதா இருந்து மேலே வர்றாருல அந்த நிலைக்கு வர்றதுக்காக வேண்டி சொல்றது ஒரு சுன்னத். அப்ப 2 தக்பீர் சொல்றது சுன்னத்தாக இருக்கு. முதலாவது தக்பீர் தொழுகைக்காக, அதாவது தொழுகை நின்று ஓதிட்டு இருக்காரு. ஓதி முடிச்ச உடனே இப்போ சஜிதாவோட ஆயத்து முடியும் போது சஜிதாக்கு போகணும். அல்லாஹு அக்பர் என்று போவார் அல்லவா? அந்த சொல்லிக்கொண்டே தக்பீர் சொல்லிக்கொண்டே போறது ஒரு சுன்னத். அதே மாதிரி முடிச்சிட்டு அங்கிருந்து கீழே இருந்து மேலே வர்றது, அல்லாஹு அக்பர் என்று அந்த உயர்றதுக்காக வர்றது, அப்போ ஒரு தக்பீர் சொல்றது. இந்த 2 தக்பீர் இருக்குது சுன்னத்தாக இருக்கு. தொழுகையில சஜா செய்யக்கூடியவருக்கு இந்த 2 தக்பீர் சுன்னத்து. ஆனா கண்டிப்பா எனது நிலையில நிக்கிறோங்கிறது வாஜிப். இந்த 2 தக்பீர் இருக்குது சஜிதால. சஜிதா அதாவது தொழுகையில சஜா செய்பவருக்கு போவதுக்கு ஒரு தக்பீர், வருவதற்கு ஒரு தக்பீர் சொல்வது சுன்னத்தாக இருக்கு. போறதுக்கு ஒரு தக்பீர், வர்றதுக்கு ஒரு தக்பீர் சொல்றதுக்கு சுன்னத்தாக இருக்குது. ஆனா அதே மாதிரி அவர் என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? 2வது எந்திரிச்சு வர்றது வாஜிபாக இருக்கு. சஜா செஞ்சு அப்புறம் என்ன செய்யணும்? 2வது அவர் வாஜிபு, அதாவது நிலைக்கு வந்தோம். நிலைக்கு வர்றது கியாமுக்கு வந்துடுறது வாஜிபா இருக்குது. வந்ததுக்கு பிறகு என்ன செய்வாரு? ஏதாவது கொஞ்சம் ஓதுவாரு. ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் ருக்கு செய்வார். இப்போ இது வித்தியாசம் காட்டும். அப்போ அந்த சஜிதா என்ன செய்வார்? தொழுகையில செய்யறவர் ஓதியவாறு தொழுது அந்த ஆயத்தை ஓதிட்டாருன்னு சொன்னா நேராக எங்க சஜிதாவுக்கு போவார். தக்பீர் சொன்ன வண்ணமா போவார். முடிஞ்ச கையை உயர்த்திக்கிறது. தக்பீர் சொன்ன வண்ணமா போறதும் சரி, கையை உயர்த்துவதும் சுன்னத்தாக இருக்குது. ஆனா அது முடிச்சதுக்கு பிறகு திரும்பி நிலைக்கு வர்றது வாஜிப். நிலைக்கு நின்றணும். அதுக்கு பிறகு என்ன செய்வார்? ஏதாவது ஓதிட்டு கொஞ்சம் ஓதுவார். ஓதிட்டு என்ன செய்வார்? ருக்குக்கு செல்வார். இதுதான் தொழுகையில செய்யப்படக்கூடிய சஜிதாவுடைய முறையாக இருக்கு. இதுதான் தொழுகையில் செய்யப்படக்கூடிய சஜிதாவுடைய முறையாக இருக்குது.
சரி, இதுல 14 ஆயத்துகள் சஜிதாவுடைய ஆயத்துகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதை என்ன செய்வோம், நம்ம பாடத்தை ஓதியதற்கு பின்பாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த ஆயத்துக்களை ஒவ்வொன்றையும் நாம் உங்களுக்கு சொல்லி காண்பிப்போம். 14 ஆயத்துகள் என்னென்ன ஆயத்துக்கள்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. சரி, பாப்போம். இப்போ உள்ள பாடத்துக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். முதல்ல ஃபஸ்லுன். அப்போ முன்னாடி சுஜூது சஹுவை பத்தி பேசிக் கொண்டிருந்தாங்க. அந்த சஜிதா சஹுடைய அதே பாடத்துல அப்போ பாபு சுஜூதி திலாவத்தி, பாபு சுஜூதி சஹ்வி, அதாவது மறதிக்காக செய்யப்படக்கூடிய சஜிதாக்கள் என்ற எந்த பாடத்தின் கீழேயே ஒரு ஃபஸ்லாக ஒரு தனி ஒரு பிரிவாக கொண்டு வந்து அதுல சஜிதா திலாவத்தையும் சஜிதா சுக்ரையும் என்ன செய்யறாங்க, கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அதே தரத்தீபில் நாமும் என்ன செஞ்சிருக்கோம், இங்க கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அந்த ஆயத்துகளுடைய அந்த சஜிதாவினுடைய சுருக்கங்களை நம்ம எடுத்து சொன்னோம். அது மாதிரி எந்தெந்த ஆயத்துக்கள் சஜிதா செய்யப்பட வேண்டும் என்று அது இன்மைதான் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய ஆயத்துக்கள் ஒவ்வொன்றையும் சூராவுடன் நாம் நம்பரோட நிச்சயம் ஓதி காண்பித்து உங்களுக்கு எடுத்து சொல்வோம். எந்த ஆயத்துல செய்யக்கூடாது, ஏன்னா குழப்பம் இருக்கிறதுனால, அதுல அனஃபியாக்கள்கிட்ட அதுல வந்து இதா இருக்கிறதுனால அந்த சூரத்து சாது விஷயத்தை தெளிவாக சொல்லப்பட்டுச்சு. அந்த ஆயத்தை ஓதி காண்பித்து நாம் சொல்லி காண்பித்தோம். இப்போ வாங்க பாடத்துக்கு போவோம். ஃபஸ்லுன் பிரிவு என்ன, சுஜூது திலாவத்தி சுன்னத்துன். அப்ப சஜிதா திலாவத் என்பது திலாவத்துடைய சஜிதாக்கள் என்பது சுன்னத்தாக இருக்கிறது. சுஜூது திலாவத்னா திலாவத்துடைய சஜிதாக்கள். இப்ப சஜிதாங்கிறது ஒரு சஜிதா தான். உதாரணமா சுஜூது சஹு கூட 2 சஜிதா செய்வோம். ஆனா சஜிதா திலாவத்துங்கிறது ஒரே ஒரு சஜிதா தான். ஆனா அந்த இடத்துல எதுக்கு சுஜூதுன்னு கொண்டு வராங்கன்னு சொன்னா, திலாவத்துடைய சஜிதாக்கள் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு கிடையாது, 14 சஜிதாக்கள் இருக்குது அல்லவா. அதனாலதான் சில கிதாப்ல துசன்னு சஜிதா து திலாவத்தி என்பதாக வரும். அப்போ இந்த இடத்துல சுஜூத் என்று கொண்டு வந்தது நோக்கம் என்னன்னு சொன்னா, 14 அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட சஜிதாக்கள் செய்ய வேண்டி இருக்கிறதுனால, அதாவது ஓர் ஆயத்தில் 2 ஆயத்தில் 14 ஆயத்துக்கள் குரான்ல ஓதினால் அதற்காக வேண்டி சஜிதாக்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சுஜூத் என்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ திலாவத்துடைய சஜிதாக்கள் என்பது சுன்னத்தாக இருக்கிறது. யாருக்கு, லில் காரிஇ ஓதக்கூடியவருக்கு, வல் முஸ்தமிஇ வல் முஸ்தமிஇ அதாவது செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர், கவனமாக கேட்கக்கூடியவர், வஸ் சாமிஇ அதாவது சாதாரணமாக கேட்கக்கூடியவர், சாதாரணமாக கேட்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய காதில் போய் என்ன செய்து இந்த ஆயத்து விழுந்தால் அவருக்கும் கேட்கக்கூடியவர் தான் சொல்லுவாங்க. அதாவது ஒன்று இருக்குது கண்ணை வச்சு பார்க்கறது, இன்னொன்று கண்ணில் படுறது. அதே மாதிரி என்னது, காதுல கேட்கறது ஒன்று இருக்கு, இன்னொன்று காதுல விஷயம் விழுறது. அப்போ காதை கேட்டாலும் சரி, காதுல விஷயம் விழுந்தாலும் என்ன செய்யணும், ஒருத்தர் ஓதுறத இவர் கேட்கலாம், ஆனால் இவர் காதுல வந்து விஷயம் விழுது. அந்த ஆயத்து வந்து இவருடைய அந்த ஆயத்துடைய சப்தம் இவருடைய காதில் வந்து விழுகிறது. அப்போ என்ன செய்யணும், இவர் சஜிதா சஹு செய்யணும். நம்ம அதனாலதான் இந்த பாடத்துடைய ஆரம்பத்துல அந்த ஆயத்தை ஓதிட்டே என்ன செஞ்சோம், நாம சஜிதா செஞ்சுட்டு தான் இந்த பாடத்தை ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி என்ன செய்யறது, நாமும் அந்த ஆயத்தை கேட்ட உடனே என்ன செய்யறது, சஜிதா சஹு செஞ்சுட்டு சஜிதா திலாவத், சஜிதா சஹு இல்ல, முந்தைய பாடம் சஜிதா சஹு, இந்த சஜிதா திலாவத் சஜிதா செஞ்சுட்டு என்ன செய்யறது, பாடத்தை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு சாமியா அதாவது கேட்கக்கூடியவர் என்ன செய்யறாரு, அப்ப முதல்ல முஸ்தமியா செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர், அவரும் சஜிதா செய்யும். ஒரு சாமியா சாதாரணமாக கேட்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, காதில் போய் விஷயம் விழுந்து அதை கேட்கக்கூடியவராக இருந்தாலும் சரி. அதான் சொல்லுவாங்க, சுஜூது திலாவத்தி சுன்னத்துன் லில் காரிஇ வல் முஸ்தமிஇ வஸ் சாமிஇ. அப்போ சஜிதா திலாவத்துடைய சஜிதாக்கள் என்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஓதக்கூடியவருக்கும் சரி, அது செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவருக்கும் சரி, காதாழ்த்தி கேட்கவருக்கும் சரி, அது சஜிதா திலாவத் என்பது சுன்னத்தாக இருக்கிறது. வயஸ்ஜுதுல் முஸல்லியில் முன்ஃபரித், முஸல்லியுல் முன்ஃபரிது, அப்ப தனியாக தொழக்கூடியவர் சஜிதா செய்வார். வயஸ்ஜுதுல் முஸல்லியுல் முன்ஃபரிதுனா தனியாக தொழக்கூடியவர் திலாவத்துடைய ஆயத்தை ஓதிவிட்டால் அவர் சஜிதா திலாவத் சஜிதா செய்வார். ஒல் இமாமு அதே போல் இமாம். அப்போ முன்ஃபரிதுல் முஸல்லினா தொழுகையில் இருக்கக்கூடியவர் ஒருத்தர், இமாமும் தொழுகையில், 2 பேருமே தொழுகையில் இருக்கிறவங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, வயஸ்ஜுது சஜிதா செய்வார்கள். அல் முஸல்லியுல் முன்ஃபரிது வல் இமாமும் லிக்ராத்தி நஃப்ஸிஹி, தன்னுடைய முன்ஃபரிது ஓதுனா அவர் செய்வாரு. அதே மாதிரி இமாம் என்ன செய்வார், தன்னுடைய கிராத் தன்னுடைய தான் ஓதிய கிராத்திற்கு என்ன செய்வாரு, சஜிதா திலாவத் செய்வார், சஜிதா செய்வார். அப்போ முஸல்லி முன்ஃபரிதும் சரி, அதாவது முன்ஃபரிதா தொழக்கூடியவரும் சரி, இமாமாக நின்று தொலை வைக்கக்கூடியவரும் சரி, தாங்க ஓதுன கிராத்துக்கு என்ன செய்வாங்க, சஜிதா திலாவத் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாரு, முஸல்லி முன்ஃபரிது அதாவது தனியா தொழக்கூடியவரும் சரி, இமாமும் சரி, தங்களுடைய கிராத்துக்கு என்ன செய்வாங்க, தாங்கள் ஓதிய கிராத்திற்கு சஜிதா திலாவத் சஜிதா செய்வார்கள். சரிங்களா?
சரி, அது வந்து முன்ஃபரிதா இருந்தாலும் சரி, முன்ஃபரித் தனியா தொழுகிறாரு, அவர் ஓதுறாரு அப்படின்னு சொன்னா அவரும் தன்னுடைய கிராத்துக்கு சஜ்ஜா திலாவத் செய்வாரு. இமாம் என்ன செய்வாரு? இமாம் தான் சஜ்ஜாவுடைய ஆயத்தை ஓதுனா அவரும் சஜ்ஜா செய்வார். ஃபயின் சஜதா லி கிராத்தி கைரிஹிமா ஃபயின் சஜதா லி கிராத்தி கைரிஹிமா பத்தலத் சலாத்துஹுமா. ஃபயின் சஜ்தா, அந்த இருவரும் சஜ்ஜா செய்தால், யாரு? தனியா தொழக்கூடியவரும் இமாமாக நின்று தொழ வைப்பவரும் சஜ்ஜா செய்தால், கிராத்தி கைரிஹிமா, அவர்கள் அல்லாத மற்றவருடைய கிராத்திற்காக வேண்டி. அப்படின்னா யாரு? முன்ஃபரித் இன்னும் இமாம், அந்த ரெண்டு பேரும் தங்க அல்லாத மற்றவருடைய கிராத்திற்காக வேண்டி சஜ்ஜா செய்தால் பத்ல சலாத்துஹுமா, முன்ஃபரித் மற்றும் இமாமுடைய தொழுகை முறிந்துவிடும். உதாரணமா ஒருவர் என்ன செய்யறாரு? அங்க உட்காந்து ஓதிட்டு இருக்காரு, பக்கத்துல உட்காந்து குரானை ஓதிட்டு இருக்காரு. குரான் ஓதும்போது ஒரு கிராத் என்ன ஆயத்து ஓதுறாரு? சஜாவுடைய ஆயத்தை சப்தமாக ஓதுறாரு. ஓதுனா அவர் சஜா செய்து கொள்வார் ஓதுனதுனால. இப்ப இதை பக்கத்துல இருந்து கேட்டுட்டு நிக்கிற முன்ஃபரித் தொழுதுட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய ஆயத்தை ஏதோ ஓதிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன செய்யறாரு? அவருக்கு ஓதுறதை கேட்டு சஜாவுடைய ஆயத்தை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் சற்று சஜா செஞ்சாருன்னு சொன்னா இவருடைய தொழுகை பாத்திலாயிடும். அதே மாதிரி இமாம் என்ன செய்யறாரு? இமாம் அண்ணு தொலை வைக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? தொழு வச்சுட்டு இருக்காரு, ஓதிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல எங்கேயோ இருந்து அவருக்கு சஜாவுடைய ஆயத்து அவருக்கு காதுல விழுது. விழுந்தோன்னு என்ன செய்யறாரு? ஆஹான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அவரு சஜா திலாவத் செஞ்சாருன்னு சொன்னா அவருடைய தொழுகையும் பாத்திலாயிடும். பத்ல சலாத்துஹுமா அப்படின்னா ஃபயின் சஜதா லி கிராத்தி கைரிஹிமா, அவர்கள் இமாமும் முன்ஃபரிதும் தான் அல்லாத மற்றோருடைய கிராத்திற்காக வேண்டி சஜா செய்தால் பத்ல சலாத்துஹுமா, இமாம் மற்றும் முன்ஃபரிதுடைய இருவருடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும். வயஸ்ஜுதுல் மஅமூமு லிகிராத்தி இமாமிஹி மஅஹு. அப்போ யஸ்ஜுது மஅமூம் என்ன செய்வாரு? சஜா செய்வார். லிகிராத்தி இமாமிஹி, அவருடைய இமாமுடைய கிராத்திற்கு, மஅஹு இமாமுடன். மாமும் என்ன செய்வாரு? தன்னுடைய இமாமுடைய கிராத்திற்காக யஸ்ஜுதுல் மஅமூமு, மாமுமானவர் சஜா செய்வார். லிகிராத்தி இமாமிஹி, அவருடைய இமாமுடைய கிராத்திற்கு, மஅஹு அவருடன், யாருடன்? இமாமுடன் செய்வார். வயஸ்ஜுதுல் மஅமூம், மஅமூம் ஆகிறவர் சஜ்தா செய்வார். எதற்காக வேண்டி? லிகிராத்தி இமாமி, அவருடைய இமாமுடைய கிராத்திற்கு, மாஹு இமாமுடன் சேர்ந்து செய்வார். இமாம் செய்யல அப்படின்னா இவர் செய்ய மாட்டார். அதான் இமாம் ஓதின கிராத்துக்கு இமாமோட, தன்னுடைய இமாமுடைய கிராத்திற்கு தன் இமாமுடன் சேர்ந்து சஜ்தா செய்வார். பலவு சஜித லிகிராத்தி நஃப்ஸிஹி, அந்த மஅமூமானவர் தன்னுடைய தான் ஓதிய கிராத்திற்காக வேண்டி சஜ்தா செய்தால், அவ் கைரி இமாமிஹி, அல்லது அவருடைய இமாம் அல்லாத வேறொரு இமாமுடைய கிராத்திற்காக வேண்டி சஜ்ஜா செய்தால், அவ் சஜத தூனஹு, அல்லது மற்றவர் ஓதிய கிராத்திற்காக வேண்டி சஜ்ஜா செய்தால். அப்படின்னா இவர் ஒரு இமாமை பின்பற்றிட்டு இருக்காரு, என்ன செய்யறாரு? வேற ஒரு இமாமுடைய கிராத்துக்கு சஜ்ஜா செய்யறாரு, அல்லது வேறொரு நபருடைய கிராத்திற்கு சஜ்ஜா செய்யறாரு. அவ் தஹல்லஃப அன்ஹு, அல்லது இமாம் தான் ஓதிய கிராத்திற்கு சஜ்ஜா செய்யறாரு, இவர் இமாமையுடன் சஜ்ஜா செய்யாமல் அவரை விட்டும் பின்தங்கி விட்டார், அவரை விட்டு பின்தங்கிட்டார். சஜா செய்யாம என்ன செய்யறாரு? பின்தங்கினாலோ பத்தல, தொழுகை பாத்திலா. ஃபலவு சஜத லிகிராத்தி நஃப்ஸிஹி, தன்னுடைய தான் ஓதிய கிராத்திற்காக சஜா செய்தாலோ, அவ் கைரி இமாமிஹி, தன் இமாம் அல்லாத வேறு இமாமுடைய கிராத்திற்கு சஜா செய்தாலோ, அவ் சஜத தூனஹு, அல்லது தான் அல்லாத மற்றவருடைய கிராத்திற்கு சஜ்ஜா செய்தாலோ, அவு தஹல்லஃப அன்ஹு, அல்லது இமாம் ஓதிய கிராத்திற்கு இமாம் சஜ்ஜா செய்யும் பொழுது இவர் சஜ்ஜா செய்யாமல் பின்தங்கி விட்டாலோ பத்தல, இவருடைய தொழுகை முறிந்துவிடும். சரி, இப்போ சஜிதா சஹுடைய சஜிதா திலாவத்துடைய ஆயத்துகள். வஹுவ அர்பஅ அஷரத சஜிதத்தன், வஹுவ அந்த சஜிதா என்ற செயல், குரான்ல சொல்லப்பட்ட அந்த குரானுடைய அந்த சஜிதாவுடைய செயல் இருக்கின்றது. வஹுவ அர்பா அஷ்ரத சஜிதத்தன், 14 சஜிதாவாக இருக்கின்றது. மின்ஹா, அதிலிருந்து, அந்த சஜிதாவிலிருந்து, இஸ்னத்தானி சஜிதாக்களிலிருந்து, இஸ்னத்தானி ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுடைய ஆயத்தில், ஹஜ்ஜுடைய சூறாவிலே 2 சஜிதாக்கள் இருக்கிறது. இஸ்னத்தானி ஃபில் ஹஜ்ஜி, 2 சஜிதாக்கள் ஹஜ்ஜுடைய சூறாவிலே பொய்ந்திருக்கிறது. வலைச மின்ஹா, அந்த சஜிதாவுடைய ஆயத்துக்களில் இருந்து இல்லை. சஜிதத்து சாதின், சஜிதத்து சாத், சாத் என்ற சூறாவுடைய, சாத் என்ற சூறாவில் வரக்கூடிய அந்த ஆயத்துடைய சஜிதா இருக்கிறது, அது அந்த சஜிதாவுடைய ஆயத்திலிருந்து கட்டுப்பட்டதாக இல்லை. வலைச மின்ஹா, இந்த சஜிதாவுடைய ஆயத்துக்களிலிருந்து இல்லை. சஜிதத்து சாத், சாது சஜிதா, சாத் என்ற சூறாவுடைய சஜிதா இருக்கிறதே, அது அந்த சஜிதா திலாவத்திலிருந்து கட்டுப்பட்டதாக இல்லை.
பல் ஹிய மாறாக அது சஜிதத்து ஷுக்ரின் ஷுக்ருடைய சஜிதாவாக இருக்கிறது, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சஜிதாவாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த ஆயத்தை ஓதி காண்பித்து நம்ம சொல்லியிருந்தோம். துஃப் அலு ஹாரிஜ சலாத்தி. அப்போ இந்த சஜிதத்து ஷுக்ர் இருக்குது, தொழுகைக்கு வெளியிலே செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. பல்ஹிய சஜிதத்து ஷுக்ர், ஷுக்ருடைய சஜிதாவாக இருக்கிறது. துஃப் அலு ஹாரிஜ சலாத்தி, தொழுகைக்கு வெளியிலே அந்த சஜிதாவானது செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. சரி. வயுபுத்திலு தஅம்முதுஹா அஸ்ஸலாத்த, வயுபுத்திலு தஅம்முதுஹா, அந்த சஜிதாவை வேணுமென்றே செய்வது என்பது தொழுகையை முறித்துவிடும். வயுபுத்திலு தஅம்முதுஹா அஸ்ஸலாத்த, அந்த சஜிதாவை வேணுமென்றே செய்வது தொழுகையை முறித்துவிடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சாஜுடைய சஜிதா இருக்குது, அந்த சஜிதா திலாவத்துல கட்டுப்பட்டது கிடையாது, மாறாக அது ஷுக்ருடைய சஜிதா. பல்ஹிய சஜிதத்து ஷுக்ரின் துஃபாலு ஹாரிஜ சலாத்தி, தொழுகைக்கு வெளியில் செய்யப்படக்கூடிய சஜிதத்து ஷுக்ராக, நன்றி செலுத்தக்கூடிய சஜிதாவாக அந்த சாது சூராவுடைய ஆயத்துடைய சஜிதா இருக்கிறது. யுபுத்திலு தஅம்முதுஹா ஸலாத்த, அந்த சஜிதாவை வேணுமென்றே செய்வதை கொண்டு தொழுகை முறிந்துவிடும். வஇதா சஜித ஃபி ஸலாத்தி, ஒருத்தர் தொழுகையில, இப்ப இங்க வந்து தொழுகையை நம்ம என்ன சொன்னோம், சஜிதா திலாவத் என்று சொன்னாலே தொழுகையிலும் செய்யப்படும், தொழுகைக்கு வெளியிலும் செய்யப்படும் என்பதாக சொன்னோம். இப்போ தொழுகையில் செய்யப்படுவது சம்பந்தமாக பேசப்படுகிறது. ஒய்தா சஜித ஃபி ஸலாத்தி, தொழுகையிலே ஒருவர் சஜிதா செய்தால் கப்பர லிஸ்ஸுஜூதி வர்ரஃஇ நதுபன், அப்ப என்ன செய்வாரு, கப்பர லிஸ்ஸுஜூதி வர்ரஃஇனா, அதாவது சஜிதாவிற்கு செல்வதற்கும் சரி, அதாவது உயர்ந்து வருவதற்கும் சரி தக்பீர் சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. கப்பர தக்பீர் சொல்வார், லிஸ்ஸுஜூதி அதாவது தக்பீர் சஜிதாவுக்கு போவதற்கும் சரி, அதே போல் ரஃபா உயர்ந்து வருவதற்கும் சரி, மேலே வர்றதுக்கும் சரி, நதுபன் சுன்னத்தாக இருக்கும் தக்பீர் சொல்லிக்கொண்டு செல்வது. அப்படின்னு சஜிதா செய்தார்னு சொன்னா வைதா சஜித ஃபி ஸலாத்தி, தொழுகையிலே அவர் சஜிதா செய்தால் கப்பர லிஸ்ஸுஜூதி வர்ரஃஇ, அதாவது சஜிதாவிற்கு செல்வதற்கும் வர்ரஃஇ இன்னும் சஜிதாவிலிருந்து மேலே வருவதற்கும் தக்பீர் சொல்வது என்பது சுன்னத்தாக இருக்கும். சுன்னத் அடிப்படையில் அவர் தக்பீர் சொல்லிக் கொள்வார். வயஜிபு அன் யன்தஸிப காயிமன், அவர் தக்பீர் செல்றதுக்கும் வெளியே மேலே வர்றதுக்கும் தான் சொல்றது, சஜிதாக்கு போயிறதுக்கும் நிலைக்கு வர்றதுக்கும் தக்பீர் சொல்ற சுன்னத்து. ஆனால் வயஜிபு அன் யன்தஸிப காயிமன், ஆனால் வயஜிபு வாஜிபாகும் அன் யன்தஸிப காயிமன், அவர் சஜிதாவில் இருந்து நின்று நிலைக்கு கியாமுடைய நிலைக்கு வந்து நேராக நிற்பது வாஜிபாக இருக்கு. அப்ப என்ன செய்யணும், சஜிதாவை முடிச்சுட்டு நேரா வந்து நிலையில வந்து நிற்கணும். எஜிபு வாஜிபாகும் யன்தஸிப காயிமன், நேராக வந்து நிலையிலே நிற்பது அவர் மீது வாஜிபாக இருக்கும். வயுண்டபு, அதுக்கு பிறகு சுன்னத்தாக்கப்படும், சுன்னத்தாக்கப்படும் ஐயக்ரா அஷையன், ஏதாவது ஒரு வஸ்துவை கொஞ்சம் ஓதுறது, சும்மா இறக்கா, பிறகு தக்பீர், பிறகு ருக்கு செய்வார். அப்ப என்ன செய்வார், சஜிதா திலாவத் செய்யறதுக்கு சஜிதாவுடைய ஆயத்தை ஓதிட்டாரு, சஜிதாவுக்கு போவாரு, அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டே போவார். அதே மாதிரி தக்பீரை வச்சுட்டு மேலே வரும்போது அல்லாஹு அக்பர் என்று நேராக வந்துடும். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல எது கூட உட்கார தேவையில்லை, ஜல்சித்து இஸ்திராஹான்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது 2 சஜிதா செஞ்சதுக்கு பின்னாடி, நம்ம பொதுவாக தொழுகையில ஒரு சஜிதா செஞ்சுட்டு 2வது சஜிதா செய்வோம். 2வது சஜிதா செஞ்சதுக்கு பிறகு 3வது ரக்காத்துல, அதாவது 2வது ரக்காத்துல கியாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி அல்லது 4வது ரக்காத்துல கியாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், 4 ரக்கத்துல கியாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், அதில் வந்து உட்கார்ந்து, அதாவது அது வந்து ஜில்சத்தை அதாவது இஸ்திராஹா என்று சொல்லுவாங்க, சிறு இருப்பு, அதாவது லேசாக இருந்துட்டு இஸ்திராகத்துடைய இருப்புன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த இஸ்திராகத்துடைய இருப்பை எந்திரிக்கிறது சுன்னத்துன்னு சொல்லி சொன்னோம். அது இமாம் இது உட்காராட்டா கூட மாமூமா பின்னாடி தொழக்கூடியவர் உட்கார்ந்துட்டு எந்திரிங்க, அது சுன்னத் என்பதாக சொன்னோம். ஆனால் சஜிதா திலாவத் செய்யக்கூடியவர் அவர் நேராக சஜிதாக்கு போனதுக்கு பிறகு நேராக என்ன செய்றாரு, ரஃபாவுக்கு மேலே, அதாவது கியாமுக்கு வரும்போது அந்த இருப்பு கூட இருக்கக்கூடாது, இல்லாமல் என்ன செஞ்சிடணும், நேராக வந்து அவர் அங்கே இருக்கணுங்கிற தேவை கிடையாது. அப்போ சஜிதாவுக்கு போகிறதுக்கு ஒரு தக்பீர் சொல்லுவார், அங்கேருந்து மேலே வர்றதுக்கு ஒரு தக்பீர் சொல்லுவார். இந்த தக்பீர் சொல்வது என்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் அந்த எந்திரிச்சு நிலைக்கு வந்து நிற்கிறதுங்கிறது வாஜிபாக இருக்கிறது. காயிமன் வயுண்டபு, அப்போ இன்னும் என்ன செய்யும், சுன்னத்தாக்கப்படும் யக்ரா ஷையன், ஏதாவது ஒரு வஸ்துவை ஓதுவது, சும்மா இறக்கா பெருசா தொழுகையில் ஒரு ஏதாவது ஓதுவாரு, ஓதிட்டு என்ன செய்வாரு, அதுக்கு பிறகு ருக்குக்கு செய்வார். உதாரணமா நம்ம சஜிதாவுடைய ஆயத்தை ஓதிட்டார், வெள்ளிக்கிழமையோட நம்ம பார்க்குறோம், சஜிதாவுடைய ஆயத்தை ஓதின பிறகு என்ன செய்வாங்க, நேரா இமாம் எல்லாமே சஜிதாவுக்கு போயிடுவாங்க, நேரா அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு சுன்னத் நிறைவேற்ற என்னது, சஜிதா அதாவது தக்பீர் சொல்லிட்டே போறது. 2வது எந்திரிச்சு மேலே நிலைக்கு வருவாங்க, அல்லாஹு அக்பர் என்று. அப்போ சஜிதால ஓதக்கூடிய துவா ஓதிடுவாங்க. துவா இன்ஷா அல்லாஹ் என்னங்கிறத, அதில் ஓதப்படக்கூடிய தஸ்பீஹ் என்னங்கிறத பார்த்துருவோம். அப்போ நேராக நிலைக்கு அல்லாஹு அக்பர்னு சொல்லி வருவாங்க.
வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாரு? நின்னுறணும். வந்து நின்னுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓதி இருந்தா என்ன செய்யணும்? ருக்கூவுக்கு செல்ல வேண்டும். அதுதான் எனது முறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இன்தபு யக்ரா ஷையன் சும்ம யர்கா. அப்ப ஏதேனும் கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு ஏதாவது குர்ஆன்ல இருந்து ஓதி விட்டுட்டு, ஓதுனதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும்? ருக்குவிற்காக செல்வது சுன்னத்தாக்கப்படும். அப்ப அதுக்கு பிறகு தான் என்ன ருக்குவுக்கு போகணும். ஓதுறதுங்கிறது சுன்னத்தாக்கப்படுது. அப்ப இது சஜிதாவுடைய சஜ்ஜா திலாவத்துடைய நிலைய ஆரம்ப நிலையை சொல்றோம். இப்ப இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு உள்ள பார்த்தோம். தொழுகைக்கு வெளியில எப்படி சஜ்ஜா செய்யறதுங்கிற விஷயத்தையும், சஜ்ஜாவுடைய ஆயத்துக்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதையும், இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான சட்டங்கள் என்ன என்பதையும் நாம் இன்னும் அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் அல்லாஹ்விற்கு அடிபணிவதை, அவனுக்கு தலை வணங்குவதை, அவனுக்கு மட்டுமே சஜ்ஜா செய்து அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.